சிங்கப்பூர் இலக்கிய வானில் தனி முதிரை பதித்து தமிழ் இலக்கியங்களை பல்வேறு தரப்பினரிடையே கொண்டு சென்று தமிழர் தம் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் தொன்மையையும் பரப்பி வரும் சிங்கப்பூர் தமிழ்மொழி பண்பாட்டுக் கழகம் வரலாற்று சிறப்புக்குரியது. அதன் மற்றும் ஓர் முத்திரை நிகழ்வாக நேற்று முன்தினம் இலக்கியவனம் 17வது நிகழ்வாக கேரன் ஹில் சமூக மன்ற அரங்கில் 10 பாட்டில் முதலாவதான திருமுருகாற்றுப்படை இலக்கிய ஆய்வை மிக சிறப்பாக நடத்தியது. முனைவர் சரோஜினி செல்லகிருஷ்ணன் தலைமையேற்க 317 அடிகளை கொண்ட திருமுருகாற்றுப்படை இலக்கியத்தை சோழன் பேச்சாளர் மன்றத்தைச் சார்ந்த குந்தவை, கார்த்திக் சிதம்பரம், உமா சங்கர், அனுராதா கேந்திரபாலன் ஆகியோர் நளினத்தோடும் நகைச்சுவையோடும் எடுத்தியம்பி அரங்கத்தை தம்வசப்படுத்தி பலத்த கரவொலி பெற்று அசத்தினார். நிகழ்வுக்கு தலைமையேற்ற முனைவர் சரோஜினி செல்லகிருஷ்ணன் தமக்கே உரிய புலமை நயத்தோடு திருமுருகாற்றுப்படையின் சிறப்பம்சங்களை எல்லோரும் எளிதில் புரிந்து கொள்ளும் வண்ணம் பற்பல மேற்கோள்களை சுட்டிக்காட்டி விரிவுரையாற்றி மகிழ்வித்தார். இவ்வுரையை சுவைத்து பெருமகிழ்வு கொண்ட தமிழ்மொழி பண்பாட்டுக் கழக தலைவர் மு. ஹரிகிருஷ்ணன், சிறப்பு பேச்சாளர் முனைவர் சரோஜினி செல்லகிருஷ்ணன், திருமுருகாற்றுப்படை நூலுக்கு விரிவுரை எழுதுவோர்களேயாயின் தமிழ்மொழி பண்பாட்டுக் கழகமே நூலாக வெளியிடும் என அறிவித்தபோது அரங்கமே அதிரும் வண்ணம் கரவொலி எழுந்தது. ஹேமா சுவாமிநாதன் நிகழ்வினை துவக்கி வைத்ததோடு சுவைப்பட நெறிப்படுத்தினார். இலக்கிய சுவையோடு அறுசுவை விருந்தும் பெற்று இலக்கிய சுவைஞர்கள் இன்புற்றனர். அடுத்த நிகழ்வு ஆகஸ்ட் திங்களில் நடைபெறும் என்றும் அங்கு அதன் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.